இதெல்லாம் ஆளுநர் பார்க்குற வேலையா? இப்படி அழகு பார்க்கறதுக்கு ஆளுநர் பதவியில் உட்காந்துட்டு இருக்கார் அவரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் வேர்? அப்படி ஆளுநர் யாரை என்ன அழகு பார்த்தாரு பார்த்துருவோம் வாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் தான். சேலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஒருவர் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாயிருக்கார். நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தண்டனையும் வழங்கியிருக்காங்க நீதிமன்றத்தில். அப்புறம் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா துணைவேந்தர் பதவியிலிருந்து அப்புறமா ஓய்வு பெற்றிருக்கிறார். அப்படி ஓய்வு பெற்று வெளியே போனவரை ஆளுநர் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தி அவருக்கு விருந்தெல்லாம் வச்சுருக்கார். இதெல்லாம் ஏடாங்க, ஒரு கிரிமினல், அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு கிரைம் ரெக்கார்டு இருக்குது, அவரை கூப்பிட்டு பாராட்டுறீங்கன்னா ஆளுநர் இப்படிலாம் அவரை பாராட்டி அழகு பார்க்குறதா அவரோட வேலையா? இது ஆளுநர் பார்க்குற வேலையா? வெக்க கேடுங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கோவி செழியன் அவர்கள். சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குற்ற வழக்குகள் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர். தீர்ப்பு வழங்கும் வரை பணியில் தொடரலாம் என்ற நிலை இருந்த காரணத்தால் பணியில் தொடர்ந்தார். அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் அப்படியே நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என அவரை அழைத்து கவர்னர் மாளிகையில் ஆளுநர் அவர்கள் விருந்து வைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய காரியத்தை செய்திருக்கிறார். நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் விருந்து வைத்திருந்தால் வரவேற்றிருப்போம். நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்து துணைவேந்தராக இருந்து பணி நிறைவு பெறுபவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் ஆளுநருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய மனநிலை என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இது பழிவாங்கல் அல்ல, இதை அழகுபடுத்தி பார்க்கிறார். குற்றம் சுமத்தப்பட்டவரை அழகுபடுத்துவதுதான் ஆளுநருக்கு அழகா என்ற கேள்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் நிரம்ப கேட்கிறார்.